பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை இன்று பார்வையிடுகிறார் முதல்வர் விஜய். கண்ணாடி தொழிற்சாலை, சிப்காட், பேருந்து ஆலைக்கு செல்ல ஏற்பாடு. காவிரி விவகாரத்தில் தாவேகா அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மேகதாதுவில் அணை கட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி கோஷம். விவசாயிகளின் கண்ணீர் குறித்து கவலை கொள்ளாமல் படம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் அமைச்சர்கள். மொத்த அமைச்சரவையும் ஜோக்கர் கூட்டம் போல உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தாதது வேதனை அளிக்கிறது. திமுக ஆட்சியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்ததை சுட்டிக்காட்டி தாவேகா அரசு மீது எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம். காவிரி கரையில் புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவிரி ஆற்றின் படித்துறையில் குவிந்த மக்கள். புதுமண தம்பதிகள் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொண்டு சிறப்பு பூஜை. வழக்கத்தை விட இந்த வாட்டி ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முத இங்கே தம்பதிகளாக ஃபங்க்ஷன் இங்கே கொண்டாடுறோம். இந்த வருஷம் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோண்ணா. அதனால் இந்த வருஷம் ஆடி மாதம் நாங்கள் ஆற்றுல சாமி கும்பிட வந்திருக்கோண்ணா. 2 பேரும் இப்போ தான் ஜோடியாக பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஈரோடு பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள். காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜைகள் செய்து சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். ஆடிப்பெருக்கையொட்டி கோவை பேரூர் படித்துறையில் திரண்ட மக்கள். நொய்யல் ஆற்றில் நீர் இல்லாததால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஷவரில் நீராடிய மக்கள். ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆற்றில் நீர் இல்லாததால் பொலிவிழந்த காவிரி கரையோரம். தஞ்சையில் மக்கள் நீராட குழாய் வழி விநியோகிக்கப்பட்ட போர்வெல் நீர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. குற்றாலத்தின் 4 அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. வரத்து குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் உடனடியாக குளிக்க அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் 2 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வனத்துறையின் அனுமதியால் அருவி பகுதியில் குவிந்து வரும் மக்கள். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 27,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் பாதுகாப்பு கருதி நீரை வெளியேற்றும் கர்நாடக அரசு. கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் இன்று தமிழ்நாடு எல்லைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக உயரும் என நம்பிக்கை. கிழக்கிந்திய கம்பெனியின் வரி வசூல் அந்நிய ஆதிக்கத்தின் எதிர்த்தவர் தீரன் சின்னமலை. சுதந்திர காற்றை சுவாசிக்க உயிர் மூச்சை கொடையாக தந்தவர் என்றும் தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி முதல்வர் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் மரியாதை. கிண்டியில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி முன்னாள் முதல்வர்கள் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி கே. பழனிசாமி மரியாதை. சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை. அமைச்சர் கீர்த்தனா மீது வன்மத்துடன் திட்டமிட்டு பரப்புரை செய்கின்றனர். முதலீடுகள் தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 700 பேருக்கு பதவி உயர்வு வழங்கி அரசு உத்தரவு. உதவி பொறியாளர்களாக பணியாற்றி வந்தவர்களுக்கு உதவி செயல் பொறியாளர்களாக பதவி உயர்வு. டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை நாக்பூரில் இறக்கிவிட்ட கொடுமை. தமிழகத்திற்கே திரும்பிச் செல்ல கோரி சென்னை ரயிலில் ஏற்றிவிட்ட மகாராஷ்டிர காவல்துறை. நாக்பூர்ல இறக்கி டெப்டி கமிஷனர் ஆபீஸுக்காக கொண்டு போனாங்க. திரும்ப கூப்பிட்டு வந்து இப்ப தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி ஆகணும்னு ஏற்றிட்டு இருக்காங்க. நாக்பூர்ல சார் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி விட்டாங்க. நாங்க முடியாது, ஸ்லீப்பர் கோச்சாச்சும் அனுப்பணும், அது முடியாதுன்றாங்க. ஜல்சக்தி அமைச்சகத்தின் முன்னால போராட்டம் பண்றதும் பொறுத்தான் கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நாக்பூர் போலீஸ் இறக்கி விட்டாங்க. உரிமைக்காக போராடச் சென்ற தங்களை மகாராஷ்டிர காவல்துறையினர் தீவிரவாதிகளைப் போல நடத்தினர். தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட விவசாயிகள் வேதனை. அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி எங்களை ஒரு சாதாரண எந்த சக பயனும் தொடர்பு இல்லாம ஒரு தனி கேரேஜில் போட்டு அடைச்சு இரவு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம கக்கு சோரத்தில் படுத்துக்கிட்டு வந்து இறங்கி இருக்கோம். இது ஏன் மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுது? நாங்க டெல்லிக்கு போராடுறதுக்கு என்ன உரிமை இல்லையா? தமிழக விவசாயிகள் டெல்லிக்கு போறதுக்கு உரிமை இல்லையா? இல்ல நாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளா? நாக்பூர்ல இருந்து தற்போது தமிழ்நாடு வரை எங்களுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன். இது உண்மையாவே விவசாயிகளை ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ச்சியாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கு. விவசாயிகள் ஒடுக்குமுறை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். காவேரி நீர் பிரச்சனை காவேரி நடுவர் மன்றம் சொல்வது போல தண்ணீர் திறந்த வேண்டும் என்று கர்நாடக அரசை கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும். மீண்டும் நாங்கள் டெல்லிக்கு போய் கண்டிப்பா போராடுவோம் என்று இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாக்பூரில் தமிழக விவசாயிகள் ரயிலிலிருந்து இறக்கிவிடப்பட்டது குறித்து முதல்வர் விஜய் கேள்வி கேட்காதது ஏன்? மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி நடப்பதால் முதல்வர் கண்டிக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்க்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு திராணி இல்ல.
டெல்லியில் போராட ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை இறக்கிவிட்டது அநீதி என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மராட்டிய அரசை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆதி திராவிடர் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். முதல்வர் நட்பு வட்டாரங்களுக்கு வழங்கும் நியமனங்கள் குறித்து அரசாணை வெளியிடாமல் உள்ள மர்மம் என்ன என்றும் கேள்வி. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இன்றைக்கு இந்த காலை உணவு திட்டத்திற்கு ஒதுக்கி இருப்பது சமூக நீதிக்கே சவாலாக இருக்கிறது. தன்னுடைய பவர் சென்டர்களுக்கு தற்போது தாவேக அரசில் அரசு பணி வழங்கி அரசாணையை வெளியிடாத மர்மம் தான் என்ன? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்றதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் MP சு வெங்கடேசன் எதிர்ப்பு. அமைச்சரின் பதிலில் திருப்தி இல்லை என்று விற்ற பங்குகளை திரும்ப வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். குதிரை பேர வழக்கில் மேலும் 2 ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே 3 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் 2 பேருக்கு பிணை. முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதாக கைதான விளாத்திக்குளம் திமுக MLA மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். தினமும் தூத்துக்குடி போலீஸ் முன்பு ஆஜராக திமுக MLA மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை விதித்தது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை செயல்படுத்த இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனு நிராகரிப்பு. கனிம வளங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதித்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க ஆணை. விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பழனி நில முறைகேடு வழக்கில் சார்பதிவாளர் பாலச்சந்தர் மற்றும் உதவியாளர் சிவசங்கரி பணியிடை நீக்கம். மோசடி பத்திரப்பதிவுக்கான பணிகளை தொடக்கி வைத்ததாக கூறி 2 மீதும் பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை. சென்னை மண்டலத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோரின் வீடு தேடி நாளை முதல் ரேஷன் பொருட்கள் விநியோகம். 1346 நியாய விலைக் கடைகள் மூலம் 3 நாட்களுக்கு பொருட்கள் விநியோகிக்க திட்டம். ஆவினில் அறிமுகப்படுத்தப்பட்ட மில்க் ரஸ்க். 100 கிராம் எடையுள்ள ஆவின் மில்க் ரஸ்க் பாக்கெட்டின் விலை ₹20 நிர்ணயம். நாகையில் காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் தண்ணீர் பாட்டிலுக்கு மாலை அணிவித்து வணங்கி நூதன போராட்டம். காவிரியில் நீர் திறக்கப்படாததை கண்டித்து போராட்டம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 2 கார்கள் மோதி விபத்து. குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். நகர்ப்புற நதிகளை மாசுபடுத்தும் மருந்துகள் மற்றும் ஆன்டிபயாட்டிக் கழிவுகள். கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் மருத்துவ கழிவுகளால் அதிகளவு வீரியமிக்க ரசாயனங்கள் கலந்திருப்பதாக எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த கல்வியாண்டில் 6 முக்கிய பொறியியல் பிரிவுகளில் பட்டம் பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைத்தது. கணினி பொறியியலாளர்களுக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு 46 லட்சம் வரை ஊதியம். சாதி மதமற்றோர் சான்று தொடர்பாக சட்டம் இயற்ற கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு.
நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதில் தர அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை ஆவடி விமானப்படை மையத்தில் நடந்த தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது. ஆள் மாறாட்டம் மற்றும் டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக 4 மீதும் நடவடிக்கை. அண்ணா சாலை மேம்பால பணிகள் 70% நிறைவடைந்த நிலையில் நவம்பரில் திறக்க திட்டம். புதிய மேம்பாலத்தால் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை பயண நேரம் 5 நிமிடங்களாக குறையும் என அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா தொடக்கம். கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். திருச்செந்தூரில் 80 அடிக்கு உள்வாங்கிய கடலால் வெளியே தென்பட்ட புராதன கல்வெட்டு. கல்வெட்டை எடுத்து பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.